முக்கியமான கனவோ, ஆசை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆசை கனவு இல்லைனாலும் ஒரு ஆசை இருக்கும். எது மேல? ஒரு பெரிய புகழ் போற்றும் மனிதனாக மாறணும். அல்லது சினிமா நட்சத்திரமாக நான் மாறணும். இல்லன்னா அரசியல்வாதியாக மாறணும். ஒண்ணு அரசியல்ல நான் பெரிய லெவல்ல ஜெயிக்கணும். இல்லன்னா சினிமாக்கள்ல நமக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிக்கணும். அப்படின்னு இந்த 2 ஆசையும் நிறைய நபர்களுக்கு உண்டு. ஏன்னா, சினிமாவுல ஜெயிக்கிறது பிரதான கனவாக, பிரதான ஆசையாக நிறைய பேருக்கு இருக்கு. நாமளும் வெற்றி பெறணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அரசியல்லையும். எந்த ராசியில பிறந்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இந்த ஆசை இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இதுல நீங்க நினைக்கலாம், சினிமாவுல ஜெயிக்கணும் அப்படின்னா அழகோ, திறமையோ, ஒரு புத்திசாலித்தனமோ ஏதாவது இருக்கா? உங்க புத்திய நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பதிவை பார்த்துட்டு யோசிங்க. சினிமால ஒருத்தர் பெரிய லெவல்ல ஜெயிக்கிறாரு. அவரு பார்க்கறதுக்கு எப்படி இருக்காரு? அப்போ நீங்களும் முயற்சி எடுக்கலாம் இல்லையா? அழகா இருக்கிறவங்க தான் சினிமாவில் நடிக்கணும், பேச தெரிஞ்சவங்க தான் நடிக்கணும் அப்படிங்கிற காலமெல்லாம் இப்போ இல்லை. எல்லாருடைய கனவாக மாறி இருக்கு. ஏன்னா நிறைய கல்வி படித்தக்கூடிய மாணவர்கள் என்ன தொடர்பு கொள்றாங்க, வந்துட்டு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அநேக நபர்களுக்கு சினிமா துறையில ஜெயிக்கிறதுக்கு ஆசை இருக்கு. ஆனா இதை மட்டும் பயன்படுத்துறதில்ல, ஆசை மட்டும் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த அரசியலும். அரசியல்ல ஜெயிப்பதற்கு சில சூட்சும முறைகள் இருக்கு. பெரிய திறமை, பெருங்கொண்ட அறிவு திறன் படைத்த படிப்பாளி, இவர்கள் யாராவது அரசியல்ல